இல்லை, எல்லோரும் தான் இந்த அமைச்சரவையில் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். நான் மட்டுமல்ல, எல்லா அமைச்சர்களும் மிக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அது ஒவ்வொரு துறை வாரியாக நீங்கள் பார்த்தா தெரியும். அந்த வகையில் தமிழ்நாடு அமைச்சர்களுக்கு அத்தனை அமைச்சர்களும் மிக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பது என்னுடைய தாவேகாவில் பார்த்தீங்கன்னா கொள்கை தலைவராக அம்பேத்கர் ஏற்றிருக்காங்க. ஆனால் இது வரைக்கும் சேலத்தில் அந்த சிலை திறக்க முடியாத ஒரு நிலை இருக்கு. எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இன்னைக்கு தான் நாங்கள் பேசியிருக்கிறோம். இது குறித்து கலெக்டர் நான் தான் அந்த சிலை திறப்புக்கான முன்முயற்சியை எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். கட்டாயம் விரைவில் நல்ல செய்தி வரும். சிலை திறப்புக்கான தேதியும் குறிக்கப்படும். அது சபாநாயகர் என்ன சொல்றாருன்னா, ஜனநாயகன் படம் பார்த்தா மூளைக்கு சுறுசுறுப்பு விறுவிறுப்பு ஏற்படும் அப்படின்னு சொல்றாரு. இல்லை, அதே அந்த படம் இல்லை, அந்த படத்தினுடைய கான்செப்ட் படி, அது கண்டென்ட் படி மரியாதைக்குரிய பேரவை தலைவர் அவர்கள் அதை தெளிவுபடுத்துகிறாங்க. நான் புரிஞ்சுக்கிறேன். நான் பொம்பளை பிள்ளைகளை நீங்கள் பொம்பளை பிள்ளைகளை வளர்க்காதீங்க, புள்ளியாக வளங்க அப்படிங்கிறது இன்னைக்கு இருக்கிற பெண்கள் பாதுகாப்பில் குட் டச்சு பேட் டச்செல்லாம் சொல்லித்தராங்க. இது அந்த படத்தில் சொல்கிறாங்க. முழுமையாக அம்பேத்கர், காரல் மார்க்ஸு, பெரியார் குறித்த பார்வையும் அதில் இருக்குது. அதுதான் அவர் சொல்கிறாரு. இளைஞர்களை நல்வழிப்படுத்துவது, இளைஞர்களை போராட்ட காலத்தில் மேம்படுத்துவது, அவர்களை சீரமைப்பது அப்படிங்கிறது ஒரு வகையானது. இந்த திரைப்படம் எந்த வகையிலும் சீர்கேடாக இல்லை அப்படிங்கிறது என்னுடைய பார்வை. அதனால் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்கள் அந்த நோக்கத்தில், அந்த கண்ணோட்டத்தில் சொல்லியிருக்கிறாருன்னு நான் பார்க்குறேன்.